வரலாறு காணாத உச்சத்தில் தங்கம் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ₹280 உயர்ந்து 53,640 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமிற்கு ₹1, கிலோவிற்கு ₹1000 உயர்வு. 1 கிராம் வெள்ளி 89 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 89,000 விற்பனை. தமிழகத்தை திமுக குடும்பம் கொள்ளையடிக்கிறது. திமுக ஒரு குடும்பத்தின் கம்பெனியாக செயல்படுவதால் தமிழகத்தின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் நடந்த பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கொள்ளையடிப்பதிலும் ஊழலுக்கும் காப்பிரைட் வைத்துள்ளது திமுக. பிரதமர் மோடி கடும் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பை நீக்கவும் உறுதியளிக்க தயாரா? பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்பேன் என கேரண்டிகளை அளிக்க தயாரா என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ சுதந்திரமாக செயல்படும் என உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு, ஒருபோதும் இந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்படாது என கேரண்டிகளை தருவீர்களா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கேள்வி. பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கிறார் பிரதமர். முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. தேனி பெரியகுளம் சாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. நடைபயிற்சியின் போது திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். மதுராந்தகம் அருகே தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் ரைட். பாஜகவினரிடம் ஐடியோ ஈடியோ சோதனை நடத்தியதாக சான்றுகள் இல்லை. அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம். தேர்தல் செலவுக்கு 200 கோடி ஹவாலா பண பரிமாற்றமா? மலேசியாவிலிருந்து சென்னை திரும்பிய பயணியிடம் விசாரணை மேற்கொண்ட வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. திருப்பூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் பறக்கு படையினர் நடவடிக்கை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக சென்னையில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஜாமீன் கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. நூற்றி 2 தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களவை முதற்கட்ட தேர்தலில் 8% பெண் வேட்பாளர்கள் மட்டுமே போட்டி. தமிழகத்தில் அதிகபட்சமாக 76 பெண் வேட்பாளர்கள் போட்டி. ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேட்டில் இருந்து கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான சிறப்பு வாய்ப்பு இன்றுடன் நிறைவு. நாடு முழுவதும் 571 மையங்களில் மே 5ஆம் தேதி நீட் தேர்வு. விண்வெளி ஆய்வுக்கான 2024 ஜான் எல் ஜாக்ஸ்விக் ஜூனியர் விருதை பெற்ற சந்திரயான் 3 குழு. அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ சார்பில் இந்திய துணை தூதர் TC மஞ்சுநாத் பெற்றுக் கொண்டார்.